கோவிலுக்கு பக்தியா சாமி கும்பிட போனாலும் அங்க கொடுக்குற சக்கரை பொங்கலும் புளியோதரையும் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நான்லாம் கியூல நின்று வாங்கி கண்டிப்பா சாப்பிட்டுருவேன். ஆனா கோவில் ஸ்டைல்ல புளியோதரை சாப்பிட்றதுக்கு கோவிலுக்கு தான் போகணும்னு இல்லை. இந்த ஒரு புளியோதரை பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. நினைச்ச நேரம்லாம் நீங்க வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். ஒரு பேன்ல 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளர் 50 கிராம் அளவுக்கு வரும். அதே டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை இலையை வறுத்து வச்சுக்கோங்க. நீங்க கருப்பு இலை யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வரமல்லியை மீடியம் ஃப்ளேம்லேயே வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு 5-6 ஸ்டாண்ட் கருவேப்பிலையை நல்லா முருகலா வறுத்து அது கூடயே சேர்த்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் இருக்குன்றதுனால இந்த ஸ்டெப் பண்றோம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு 12ல இருந்து 15 வரமிளகாவை காம்போட ஆட் பண்ணிட்டு வறுத்தெடுத்து வச்சுட்டு அதே பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு கொய்யாப்பழ சைஸ் அளவுக்கு புளியையும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா காம்பை நீக்கிட்டு மிளகாவையும் புளியையும் ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும்.